ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சால்ட் பீட்டர்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட்டை பற்றி தான். இதை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா இதை பற்ற வச்சா படையே நடக்கும்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. பொட்டாசியம் நைட்ரேட்ன்றது கன் பவுடர் தயாரிக்க பயன்படுத்துகிற முக்கியமான மூலப்பொருள். ஒரு கன் பவுடர் எரிகிறதுக்கு 3 விஷயம் தேவை: ஃபியூவல், ஆக்சிஜன், ஹீட். இதில் பொட்டாசியம் நைட்ரேட்டு தான் ஆக்சிஜன் கொடுக்கும். கரியும் சல்ஃபரும் ஃபியூவலாக யூஸ் ஆகும். ஒரு கன் பவுடர்ன்றது 75% பொட்டாசியம் நைட்ரேட்டையும் 15% சார்கோலையும் 10% சல்ஃபரையும் கொண்டு இருக்கும். இதில் கன் பவுடரோட பவர் அப்படின்றது அதில் யூஸ் பண்ணக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட்டோடைய பியூரிட்டியும் காம்பினேஷனையும் பொறுத்தவையும். இன்றைக்கும் சிவகாசியில் இந்த காம்பினேஷன் வச்சு தான் பட்டாசு தயாரிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பொட்டாசியம் நைட்ரேட்ன்றது ரொம்ப ரேராக தான் கிடச்சிது. அதை உற்பத்தி பண்ணுறதுக்காக நைட்ரோ பிளான்டேஷன் மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணாங்க. இதில் யூரின், உரம், ஆர்கானிக் வேஸ்ட்டு, லைம் மாதிரியான பொருட்களை ஒன்றா சேர்த்து நைட்ரேட்டை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவை வளர விட்டு கப்படிக்கிற நாத்தத்தில் இருந்து தான் இந்த கன் பவுடருக்கு தேவையான பொட்டாசியம் நைட்ரேட்டை உற்பத்தி பண்ணாங்க. ஆனால் இதுதான் மத்திய காலகட்டத்தோட போர் முறையே மாற்றுச்சு. வில்லோடையும் அம்போடையும் உங்கள் எதிரியை நிற்கும் போது உங்கள் கையில் துப்பாக்கியும் பீரங்கியும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜை யோசிச்சு பாருங்க. 9ஆம் நூற்றாண்டில் சைனாவில் பொட்டாசியம் நைட்ரேட்டை பட்டாசு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த அறிவு சில்க் ரூட் வழியாக இஸ்லாமிக் ட்ரேடர்ஸ் மூலமாக ஐரோப்பாவுக்கு 13ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாச்சு. இதை வச்சு அவங்க பீரங்கியையும் துப்பாக்கியும் பண்ணாங்க. இந்த கன் பவுடருக்கு முன்னாடி கோட்டையும் கவசமும் தவிடு பொடியாச்சு. பீரங்கியும் துப்பாக்கியும் செய்கிறதுக்கு அதிகப்படியான பொருட்செலவும் மிகப்பெரிய கட்டமைப்பும் தேவைப்பட்டதுனால ஓட்டமான் பேரரசு, ஸ்பெயின், பிரான்ஸ் மாதிரியான மிகப்பெரிய பேரரசு உருவாகிறதுக்கு இந்த கன் பவுடர்ன்றது காரணமாக அமைஞ்சது. இதனால இராணுவ யுக்தியே மாற ஆரம்பிச்சது. கன்னு வச்சிருக்கக்கூடிய காலர் படைன்றது உருவாச்சு. இது அன்பையும் வில்லையும் விட ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் பயன்படுத்த முடிஞ்சது. யூரோப்பியர்கள் தங்களோட பீரங்கிகளை தங்களோட கப்பலில் பொருத்த ஆரம்பிச்சாங்க. இது காலனி ஆதிக்கம் உருவாகிறதுக்கு காரணம் அமைஞ்சது. கன் பவுடர் தயாரிக்கிறதுக்கு சல்ஃபரையும், பீரங்கி தயாரிக்க இரும்பையும் எடுக்கிறதுக்கு மைனிங் மாதிரியான புது இண்டஸ்ட்ரி உருவாச்சு. கன் பவுடர் மூலமா கேஸ் கம்பஷனை பற்றி படிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரியும், பேலிஸ்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் மாதிரியான பிரிவுகள் பிசிக்ஸ்லையும் உருவாகிறதுக்கு காரணம் அமைஞ்சது. தரமான பீரங்கி பண்ண மெட்டலர்ஜியும், ப்ரிசைஸான மெஷின் கட்டிங் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங்கும் உருவாகிறதுக்கு சால்ட் பீட்டர் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது.